எஸ்பி வந்தார், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வந்தார், எஸ்ஐ மேடம் வந்தாங்க. அப்புறம் சிஎஸ்ஓ அவங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லாம் பண்ணி அந்த லாரியை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சேதம் இல்லாமல் வந்து அந்த லாரியை மீட்டு அங்கே வச்சுட்டு மீதி அந்த பொங்கி கொண்டிருக்கிற இந்த கரண்டர்கள், ஐஎஸ்எம்பி, இரும்பு இதுங்க கரண்டர்கள் எல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சராக இருந்துச்சு. நைட்டு சுமார் 8 மணிக்குலேருந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு விடிய காலம் இன்னைக்கு 7:30 மணி, இந்த 7:30 மணி வரைக்கும் எங்களுடைய நல்லா கஷ்டப்பட்டு நாங்கெல்லாம் வந்து இங்கே நின்று இந்த எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது முக்கியமான சாலை, இது போக்குவரத்து இடைஞ்சல் வரக்கூடாது. அப்புறமா வந்து இதுல வந்து பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் இது அது மேலே யாருனாலும் வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகக்கூடாது. அதனால எம்எல்ஏ மேடம் இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் நான் வந்து பார்க்குறேன். பார்த்துட்டு பாரம்பரியமிக்க பிஜேபியுடைய பிரிட்ஜு, அதனால அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லாமல் ரொம்ப பண்ணி சொன்னாங்க. அதனால நாங்க வந்து கடுமையாக உழைச்சோம். 8 மணிக்கு இன்னைக்கு 8 மணி வரைக்கும்னாக்கா அதுல இருந்த பெரிய பெரிய கர்டர்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் கிரெயினு, ஜேசிபி, எங்கள் முனிசிபாலிட்டியுடைய தொழிலாளிகளெல்லாம் வச்சு யாரும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் போக்குவரத்து நம்ம சரி செஞ்சு பண்ணோன்ட்டு இன்னைக்கு நீங்கள் கண்கூடாக பார்த்துருக்கீங்க. நாங்கள் கேர்லெஸ்ஸாக எதுவும் பண்ணல. ஒரே ஒரு இந்த ராத்திரியெல்லாம் ஒரு சின்ன ரெஸ்ட் கூட இல்லாமல் எங்களுக்காக வந்து வச்ச எல்லா டிவி நண்பர்கள், யூடியூப் நண்பர்களுக்கும், எங்களுக்காக வைத்த கவுன்சிலரு, அப்புறமா இவரு நம்ம பிஜேபியுடைய எக்ஸ் கவுன்சிலரு எல்லாம் வந்தாங்க. இப்போ நம்ம முனிசிபாலிட்டியுடைய பேசுறீங்க எல்லாம் தொழிலாளிங்க, பெண் தொழிலாளிங்க, ஆண் தொழிலாளிங்க எல்லாம் வந்து நீங்கள் போர்க்கால நடவடிக்கை எப்படி எடுத்துமோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து எனக்கு என் பின்னால் இந்த வயசு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறோம். முக்கியமாக எங்கள் ஜேசிபி டிரைவர் சிவா வந்து ரொம்ப அற்புதமாக அந்த டேஞ்சராக இருக்கிற மேலே இருக்கிற தொங்கி நிற்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாரு. அந்த ஜேசிபி டிரைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் இல்லைனாக்கா நீ வேலையை நடந்திருக்காது. நம்ம கிரெயினுக்கு வந்தால் கூட அந்த தொங்குகிற ஒரே ஒரு காங்கிரீட் பில்லர் எடுக்கிறதுக்கு 2 ஹவர் கஷ்டப்பட்டு எடுத்தாரு. அவ்வளோ சாங்காக்குறது தொங்கி நிறுச்சு. அது விட்டோம்னாக்கா திரும்ப பின்னால் எதனா வண்டிக்கு வர நேரத்தில் அதனால வந்து வீணாக ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து நாங்கள் ராத்திரியிலேருந்து கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணியிருக்கோம். பொதுமக்கள் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள 8 மணிக்கு இந்த பைலட்ஸிலேருந்து நீங்கள் பங்கார்பேட்டைக்கு பெம்மல் ரோடுக்கு போகிறவங்களெல்லாம் வந்து போகலாம். இன்னும் 1/2 ஹவரில் வந்து எங்களது எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இந்த ரோடை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அன்பாக வேண்டுகொள். சும்மா வெளியே போங்கண்ணா. Welcome pipe. Welcome pipe. Ready to call it. क्या हुआ तभी? देखते हैं ना. अडाप्टर नहीं है. अरे अडाप्टर नहीं है.
அந்த கேபிள் वो केबल निकाल दे रहा whatever you ಇರುತ್ತಾ
ಅಷ್ಟೇ ಎಣ್ಣೆ ಇದೆ ಎತ್ಕೊಂಡು ಸೊಟ್ಟಾರ ಅವರು क्रैक हो गए 2 इंच सर इसको तो निकालना ही पड़ेगा 100% निकालना सर पंजे ये सभी हो गए, एक दो हो गए तो एंगल ये दो आए, ये सभी आए नहीं तो इसको सपोर्ट नहीं ಇದೆಲ್ಲ ಸಪೋರ್ಟ ಇಲ್ಲ ಇದು ಯಾವ सर नहीं इसमें ट्रैफिक बंद है, बाय है, ट्रेन है जेसीबी है, जेसीबी नहीं ये बिल्डर से काटना पड़ेगा, ऐसे ही निकल जाएगा। नहीं तो ऐसे नहीं निकल सकता। हाँ बाइक निकालेगा तो निकाल दो, निकाल के एक साइड में रख देंगे सर। नहीं एक साइड में समय और ಹೇಳ್ತಾ ಇರೋದು निकाल के ಅಲ್ಲ ಗೊತ್ತು हिंडीज में डाल समय ಗ್ಯಾಸ್ ಕಟಿಂಗ್ ಮಾಡಲೇಬೇಕು ಒಂದು ನಿಮಿಷ ಈಗ ನೋಡು ಆಕ್ಚುಲಿ ಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಈ ಎರಡನ್ನೂ ಎತ್ಬಿಡ್ಬೋದು, ಇದು 2-3 ಎತ್ಬೋದು, ಬಟ್ ಇವೆರಡಿದೆ ನೋಡು ಫುಲ್ ಕಾಂಕ್ರೀಟ್ ಇದೆ, ಅದು ಫೋರ್ಸ್ ಗುದ್ದಾಗ ಅಲ್ಲ ಸರ್ ಇದು ಇವೆರಡು ಹೋಗಲ್ಲ, ಕಟ್ ಮಾಡ್ಲೇಬೇಕು. ಯಾವ್ದು ಇದು ಇದು ಗ್ಯಾಸ್ ಕಟಿಂಗ್ ಆಗ್ಲೇಬೇಕು, ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೋಡಿ ಇದು ಜೋರಾಗಿ ಅದು ಹೋಗಿರೋದು ಇದಾಗಿದೆ. ಬಟ್ ಏನಿಲ್ಲ ಇದು ಎತ್ಬಿಡ್ಬೋದು, ಇವ್ ನೋಡಿ 3 ಇದೆಲ್ಲ ಎತ್ಕೊಂಡ್ಬಿಡ್ಬೋದು ಮೇಲಕ್ಕೆ. ಬಾಯ್ ಅವರು ಇದಾರಲ್ಲ ಡಿಸ್ಮೈಂಡ್ಲಿಂಗ್ ಮಾಡ್ತಾರಲ್ವಾ, ಅವ್ರಿಗೆ ಕೇಳಿದ್ರೆ ಐಡಿಯಾ ಹೇಳ್ಬಿಡ್ತಾರೆ ಕರೆಕ್ಟಾಗಿ. ಈಗ ಬಂದ್ರಲ್ವ ಇಲ್ಲಿ யார் பாரு கூப்பிடுங்க. அவன் சும்மா பார்க்கறதுக்கு இல்லை, சிஎஸ் வந்திருக்காரு பண்ணிட்டு சொல்லுங்க. इतना जल्दी टेंडर होता है? नहीं सर, मैं बेचने का नहीं टेंडर, निकालने का टेंडर, डिस्माइंडलिंग का टेंडर. वो भी टाइम लगता है। पटली की ये भाई कितना दिन सील करने को होता है वो? आप कर दो, निकाल दो। कौन सा म्यूनसिपालिटी में उतना इक्विपमेंट नहीं सर, मेरे क्या क्या हेल्प होना वो सभी इधर खड़े है, इंक्लूडिंग माई कार. रात में पूरा रोड बना देता है, तो निकालना है। यस, क्या क्या मेरे गाड़ी से क्या कितना होता है निकालता है। इसीलिए आपका कार भी है। यस वो धोने के लिए कल ये करना पड़ेगा, कटना पड़ेगा। शुरू करें. सीधा रहे, निकालो पैकेट साथ। तुम कहाँ का भाई? ఎమర్జెన్సీ కూపన్ నైట్ కూపన్ அது பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சு ரூட்டெல்லாம் எப்படி திருப்பணும்.
நீ இடம் சேர்த்து லாக் பண்ணி போட்டுக்கோ அந்த போர்டு இருக்கணும் நீ என்ன சொல்றீங்க வள்ளல் கோரிக்கை வைக்கணும் நம்மள பண்றது ஓகே எல்லாம் ட்ரெயின் எல்லாம் வந்து சும்மா 1-2 தூக்கணும் லாரி வெளியே அனுப்பிட்டு மீதி எல்லாம் நம்ம ஒரே ஜெசிபியில் பண்ணிவிட்டோம். அது மேலே ஏறி பாரு பொம்பளைங்க அமுக்கெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது கூட நோண்டி நோண்டி அழிச்சிட்டு எல்லாத்தையும் மேடு பல்லாம் பண்ணி விட்டு நாசம் பண்ணி போட்டு எதனா ஒரு பள்ளத்தில் போட்டுரு. இந்த பள்ளத்தில் கூட கொட்டுரு. இப்படியே கூட ரிவர்ஸ் கூட போட்டு மாட்டாங்க. ada